யாருக்கும் உண்மையா இல்லாத சவுக்கு, கோடியில் புரளும் மாலதி, எங்கிருந்து வந்தது இத்தனை கோடி? யூடியூபர் சவுக்கு சங்கரை சமீபத்தில் போலீசார் கைது செய்த நிலையில் சவுக்கு சங்கருக்கான ஆதரவு மிகப்பெரிய அளவில் இல்லை. பொதுவாகவே ஆளும் திமுக அரசால் ஒருவர் அடக்குமுறைக்கு உள்ளாகி கைதானால் அந்த நபருக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவில் ஆதரவு இருக்கும். ஆனால் சவுக்கு சங்கர் விவகாரத்தில் சவுக்கு சங்கர் கைதை திமுக தரப்பை விட திமுக எதிர்ப்பாளர் தரப்பு மிகப்பெரிய அளவில் கொண்டாடி வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் சவுக்கு சங்கர் யாருக்குமே உண்மையாக இல்லை என்பதுதான் அவர் கடந்து வந்த வரலாறு. இதற்கு முன்பு சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட பொழுது சீமான், பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை போன்றோர் சவுக்கு சங்கர் கைதை கண்டித்து அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர். ஆனால் சிறையிலிருந்து வெளியே வந்த சவுக்கு சங்கர் அடுத்த சில நாட்களில் தனக்கு ஒரு பிரச்சனை என்றதும் ஆதரவாக குரல் கொடுத்த சீமான், அண்ணாமலை என்கின்ற சிறிதும் நன்றி உணர்வு இல்லாமல் அவர்களுக்கு எதிராகவே கண்டபடி விமர்சனம் செய்தவர்தான் இந்த சவுக்கு சங்கர். இதில் சவுக்கு சங்கர் கடந்த காலத்தில் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தபோது பிரதமர் மோடியின் தாயார் குறித்து விமர்சனம் செய்தது பாஜகவினர் மத்தியில் கடும் எதிர்ப்புக்கு உள்ளானது. மேலும் பாஜக தலைவர்களை மிக அநாகரிகமாக விமர்சனம் செய்த சவுக்கு சங்கர் அதிமுக தலைவர்களையும் விட்டு வைக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக தலைவர்களை அநாகரிகமாக விமர்சனம் செய்தவர்தான் இந்த சவுக்கு சங்கர். குறிப்பாக சவுக்கு சங்கர் இக்கட்டான சூழலில் தவித்த போது அவருக்கு பெரும் உதவியாக இருந்தவர் அதிமுக ஐடி விங் செயலாளர் ராஜ் சத்யன். ஆனால் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் சமீப காலமாக ராஜ் சத்யன் மீது அவதூறு பரப்பும் வகையில் தொடர்ந்து சவுக்கு சங்கர் விமர்சனம் செய்து வந்தது. மனிதன் என்றால் கொஞ்சமாவது நன்றி உணர்வு வேண்டும், அதில் சவுக்கு என்ன ரகம் என பலரும் கேள்வி எழுப்பி வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மாலதியுடன் தினம் தினம் சுமார் 1 மணி நேரம் அமர்ந்து அவர் அங்கே சொத்து வாங்கி இருக்கிறார், இவர் இங்கே சொத்து வாங்கி இருக்கிறார், இவர் இவ்வளவு கொள்ளையடித்திருக்கிறார் என நீதிமான் போன்று பேசி வரும் சவுக்கு சங்கர் பின்னணியை தெரிந்து கொண்டவர்கள் யோகியன் வரான் சொம்பை எடுத்து உள்ளே வை என்கிற சினிமா காட்சிதான் ஞாபகம் வருகிறது என்கிறார்கள். சவுக்கு சங்கருடன் இருக்கும் அவருடைய தோழி மாலதியின் தந்தை திருவொற்றியூரில் தேங்காய் வியாபாரம் செய்து வந்தவர் என்று கூறப்படுகிறது. இப்படி நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த மாலதிக்கு ஆதம்பாக்கத்தில் 4.5 கோடி ரூபாய் மதிப்பில் அபார்ட்மெண்ட் எப்படி வந்தது? மேலும் டி நகரில் 4 கோடி மதிப்பில் காம்ப்ளெக்ஸ். மாலதி சகோதரருக்கு தென்னந்தோப்புகள், மாந்தோப்புகள், சவுக்கு சங்கரிடம் இருக்கும் விலை உயர்ந்த சொகுசு கார், இப்படி இவ்வளவு சொத்துக்கள் மாலதி குடும்பத்திற்கு எப்படி வந்தது என்கிற கேள்வியை சவுக்கு சங்கரை நோக்கி பலரும் எழுப்பி வருகிறார்கள். சவுக்கு சங்கர் சிறையில் இருப்பதால் அவருடைய தோழி மாலதியாவது இதற்கு பதில் சொல்வாரா என பலரும் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசியல் இதுவரை யாரை சவுக்கு சங்கர் அநாகரிகமாக விமர்சனம் செய்யவில்லை? கடந்த மாதம் விமர்சனம் செய்த ஒருவரை இந்த மாதம் புகழ்வதும், கடந்த மாதம் புகழ்ந்த ஒருவரை இந்த மாதம் விமர்சனம் செய்வதும், இப்படி சவுக்கு சங்கர் யாருக்குமே உண்மையாக இல்லாததால் அவருடைய கைதை பலரும் கொண்டாடி வருவதை பார்க்க முடிகிறது.